படை அப்படின்னு சொல்லக்கூடிய லியூகோடெர்மா விட்லிகோ இது வந்து எல்லாருக்குமே தெரியும், காப்பர் டெபிசியன்சியில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஸோ எந்த வயதிலும் யாருக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஜெனட்டிக்கும் கூட. ஸோ அப்படிங்கும் போது இது ஆட்டோமின் டிசீஸ் வரதுக்கு ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்கான டயட் தனியாகவே இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே போல் காப்பர் சத்து இருக்கக்கூடிய உணவுகள் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ தோலில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே வந்துட்டு நம்மளோட குடலில் அப்சர்வ் ஆகக்கூடிய உணவுகள் மூலமாக நம்ம ஸ்கின்னில் வந்து அது நமக்கு வெளிப்படும். ஸோ குடலில் கட் ஹெல்த்தை ரொம்ப நம்ம ஹெல்த்தியாக பார்த்துக்கணும். ஸோ கட் ஹெல்த்தை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் ஹெல்த்தை நம்ம சரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்க மாதிரியான உணவுகள் நிறைய எடுத்துக்கலாம். அதே போல் கால்சியம் மெடிசின்ஸ் எடுக்கும்போது வைட்டமின் டியோட சேர்த்து சாப்பிட்ணும். ஸோ கால்சியம் அப்சர்வ் ஆகணும்னா வைட்டமின் டி தேவை. அதே போல் அயன் மெடிசனும் கால்சியம் மெடிசனும் ஒரே டைமில் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி கட் ஹெல்த்துக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை அப்படிங்கிறது பார்த்து நமக்கு ப்ராப்பராக எடுத்துட்டாலே போதும். நம்மளோட கட் ஹெல்த்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம கட் ஹெல்த் வீக்காக இருக்குது, லீக்கி கட் சிண்ட்ரோம் இருக்குது, அல்லது இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்கின் அலர்ஜி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.